நான் மெட்டு அமைச்சரா இருந்திருந்தா மெட்ராஸ் கடத்திருப்பேன். அப்படியா? கீழ்பாத்துல பைத்தி முடிச்சுட்டா சட்டசபை வந்திருப்பேன். அப்படியா? மெட்டு அமைச்சரா இருந்திருந்தா பெண்களுக்கெல்லாம் பஸ் பேர் ஃப்ரீ. அமைச்சரா இருந்திருந்தா அன்றைக்கும் பஸ் பேர் ஃப்ரீ தான். அப்படியா? இதுக்கெல்லாம் ஐயா மந்திரியாரி நான் சபைக்கு வருகிற போது என் வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமா? என்ன சாமி தெரியும்? சோத்தத்தன உனக்கு அப்ப நீதான் சோத்தத்தன நாங்கெல்லாம் என்ன பள்ளிக்கூடம் போக சொன்ன பிள்ளைங்க எழுதுது அப்படி எழுதுறேன். நான் எழுதுறேன். உணர்ச்சிப்பட்டுட்டோமோ? அப்படியா? என்படி ஐயா நான் யார் என்று வரைக்கும் முன்பதாக நாட்டுக்கு நாடு பேரும் புகழும் சிறந்த தாய் திருநகரத்தின் பெயர் என்ன? எரப்பட்டை சேர்ந்த
தோப்பு. பழைய தோப்பு என்றால் ஆமா, நீர்வளம், நிலவளம், குடிவளம் பொருந்திய கண்டிப்பா மச்சி மாநகரம். உண்மைதான். வேட்டநாய், ஆமா, வெள்ளக்குதிரை, நிஜமரம், வட்டம், பூநூல், சாதை, தப்பட்டை, அலைவிருதி, குளிவிருதி, சுகுமார்த்தடி, பம்பை, புஸ்தகம், முன்குடிமை, மிஞ்சாமலம், நீலபானம், வாயுக்கனி, கேயுக்கனி, இந்திரக்கனி, முந்திரக்கனி, பாச்சி, நெகண்டி, இரும்புலக்கி, கத்தி, கடாரி, ஈட்டி, வில், வேல், அம்பு, நீலபானத்தோடு, நீலவானத்தோடு, புலிக்கொடி, ஆமா, புலிக்கொடி, சிங்கக்கொடி, சிங்கக்குடி, பிற்கொடி, மீன்கொடி, திருத்தேர், திருத்தேர், மகிழ தோரணம், மகள கொன்ற மாலை, மாலை, சாம்பிராணி கலசம், சாம்பிராணி கலசம், சங்கி, சக்கரம், கேடயம், வளைத்தடி, கேடயம், வளைத்தடி, அம்புராஜ் தோணி, அம்புராஜ் தோணி, பாதகலாஞ்சி, நகரா, ஜெயபேரிகை, வில்மணி, புல்லாங்குழல், அருட்காட்பீடம், பகல் தீவட்டி, பகல் தீ வெள்ளை பாவாடை, வெள்ளை பாவாடை, இப்படி சொல்லக்கூடிய கருப்பு ஜாயிட்டு ஏச்சா இருக்குண்ணா. வெள்ளை பாவாடை கருப்பு ஜாயிட்டு நல்லா இருக்கும். கும்பாசேட்டு போறோம் 32 விருதுகள், 18 ஆயுதங்களோடு அக்கினி பிறந்த, எரிப்பிலை பிறந்த, பன்னீர் ஒன்று, கடையில வைக்கிற பன்னீர் ஒன்று, வன்னி குலத்து நாட்டால் அந்த விருந்துக்கு வந்தவர்கள் இல்லை என்று மாட்டார். அடிக்க ஒரு கையை இருந்தாலும் இருக்கை அண்டனா ஆதரிப்பாங்க. உண்டனா ஏன்னா கோபம் கொஞ்சம் அப்படிப்பட்ட ஆனா கோபத்துல பண்ணிருந்தா பாது அடடா கொஞ்சம் உணவு சோஸ் போட்டுட்டு இது நேரில் போய் இடிக்குள்ள வழி தெரியாது. 2 நாள் கழிச்சா விண்டு கொஞ்சம் கோபம் வரக்கூடாது. கோவப்பட்டால் லாபம் போச்சு, கோவப்பட்டால் லாபம் போச்சு. ஆமா, கோவமே படக்கூடாது. அதனால அப்பேற்பட்ட வீரமணியை சத்திரியர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். வன்னிய புராணங்கள் 18, அதுல வன்னியர் புராணம் என்று ஒரு புராணம் உண்டு. கூச்சு போடாதீங்க. அந்த வன்னியர் புராணத்திலே உலகத்தை படைப்பவன் தேவன். ஆமா, உலகத்தை படைப்பவன் தேவன், அதை காப்பவன் பிராமணன் என்று சொல்லக்கூடிய வைசியன். மூச்சு அடைக்குபவன் இந்த சத்திரியன் என்று சொல்லக்கூடிய புராணங்கள் எழுதி வைத்திருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட அன்பு உள்ளங்கள் இணைந்திருக்க காரணம் என்ன? சக்திய மாரியம்மன், ஸ்ரீலாஸ்ரீ, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அகிலம் எல்லாம் அறிவாளிக்கின்ற ஆதிபராசக்தி நமதாரமாய் விளங்கி வரக்கூடிய சண்டி முண்டியா, சாமுண்டியா, உத்தியுண்டியா, வீரி வேதாளியா, திருசூலியா, ஏண்டோனியா, ஆரணியா, பூரணியாய் எழுந்தருளிய அருள்மிகு சக்தி மாரியம்மனுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நூதன திருவிழாவை முன்னிட்டு எப்படி சாப்பாடு திருவிழாவை சிரிக்கிறியா இல்ல எங்களை அதாவது தப்பா நினைக்காத. தின்னத உன்னது நெஞ்சு எரியும், நெஞ்சு எரியுமா? அந்த சோத்தனா அறியும் அறியும் ஆமாமா, நல்ல சாப்பாடு உடம்பு குறையாது வச்சுக்கிறேன். சாப்பிட்டுதான் நானும் உழைக்கிறோட மாடாட்டமா. நான் உன்னை எப்பவோ பார்த்ததே, ஆனா அடையாளம் தெரியாது முடிச்சுட்டு போன போட்டலாம். அதனால இன்று ஆண்டவனுக்காக திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட என் அன்பு உள்ளங்கள் நாடகத்திற்காக நன்கொடை கொடுத்து உதவிகரம் நீட்டிய அன்பு உள்ளங்கள் 1000, 5000, 7000, 500, 100, 200 இப்படி என்று சொல்லக்கூடிய நன்கொடை கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நம்ம நாடக கலைமன்றத்தின் சார்பாக கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குஞ்சு நிச்சுக்குவீங்க, கை தட்ட கையை மேல தூக்கி இப்படி தட்டு.
அக்கா நீங்க எப்படிதான் இவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. லேடிஸ் நோ ப்ராப்ளம். நீங்க நாளைக்கு இப்படி தட்டிக்காதீங்க. எதுவுமே இல்லைன்னா அப்புறம் ஏடாமா அதாவது கம்மி கூச்சு போடாதீங்க. அதனால இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்த நாடகத்தில் யாரு சிறப்பான கலைஞர்களை எல்லாம் கொண்டு வந்து ஊருக்கு ஒரு நாடக கலைஞர் கலைஞர்களை தேர்ந்தெடுத்து இங்கே மாபெரும் தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்வதற்கு முக்கியமான காரணம் இன்னும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய அன்பு சகோதரன் திரைப்பட புகழ் சினிமா புகழ் நம்ம எர்ரப்பட்டியை சேர்ந்த சின்னசாமி தம்பி அவர்களும் நம்ம மாமா அவர்கள் தந்திருக்கிறார் கோயில்சாமி வாத்தியார் அவர்களும் நம்முடைய ஏர்கோல்பட்டியை சேர்ந்த ஆதிவாதியார் அவர்களும் நம்முடைய அன்பை சகோதரன் சீல்நாயக்கனூரை சேர்ந்த துரை அவர்களும் முதுகுபட்டியை சேர்ந்த கிறிஸ்தவாசத்திலே ஒரு ஐதீகமா நடத்தக்கூடிய ஒரு கலை பாம்பின் கால் பாம்பின் தெரியும் கற்றவருக்கு தெரியும் அருமை. அதே போல பார்ப்பவர்கள் எப்படி வேண்டாலும் சொல்லலாம். அந்த கதையை கற்றவர்களும் அதை பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் இன்னார் இடத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிவார்கள். அதே போல நாமளும் எத்தனையோ யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. அவரவர் திறமைகளை சொல்லுகிறோம் அவ்வளவுதான். அதனால பாரு அவன் போய் அங்க அப்படி சொன்னான் இப்படி சொன்னாங்கிற மாற்றம் இருக்கக்கூடாது. ஒரு சகோதரர் எல்லாம் நம்முடைய ஒரு குடும்பம் யாரையும் உயர்த்திய தாழ்த்திய பேசவில்லை. அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறோம். அதுபோல எத்தனையோ உன்னை போல நகைச்சுவை நடிகர் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களும் குறைந்தவர் அல்ல. ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் நம்ம தலாபட்டி கோமாளி அதற்கு போல நாடகத்தில் அதை எப்படி கொண்டு வர வேண்டும், காமெடி எப்படி செய்ய வேண்டும், எந்த இடத்துல என்ன பேச வேண்டும் என்பதை அறிந்து இடம் பொருள் யாவல் அறிந்து செய்யக்கூடிய ஒரு சிறப்பான கலைஞர் என்று நான் மதிக்கின்றேன். அதனால அப்படிப்பட்ட அன்பு உள்ளங்களும் நம்முடைய பெருநகை சக்கரவர்த்தி தம்பிதான் கோடையடி குமரசங்கி நம்முடைய சடியாடி என்று சொல்லக்கூடிய வடதுரை அவர்களும் வத்தல்பட்டியை சேர்ந்த நம்முடைய குளிலிசை மன்னர் தேனிசை சென்ற தேவாய் போல காலத்துக்கு ஏற்ற போல மக்களை வைக்க வைக்கக்கூடிய அன்பு கலைஞர் அண்ணார் அவர்களும் ஹார்மோனிப்பட்டி நம்முடைய வாதியார் அவர்கள் அடிக்கக்கூடிய நம்முடைய அன்புள்ளங்கள் பெண்வேட கலைஞர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். 6 பேர்கள் சின்னசாமியோடு இணைந்து நடிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற 6 பேர்கள் பெண்வேட கலைஞர்கள். லாவண்யா சின்ன சின்ன பிள்ளைங்க பேரெல்லாம் தெரியல. நம்ம ஜீவா முத்ராயப்படி சேர்ந்த ஜீவா அவர்கள் அதே போல ஆண் வேடத்தில் பெயரும் புகழும் பெற்று சிறப்பான கலைஞர்கள் வந்திருக்கிறார். நம்முடைய அன்பு மைத்துனர் காளிகால் பாலம் சேகர் வாதியார் அவர்களும் என் தம்பி நைனாமலை மகன் மணிகண்டன் இன்னும் உன்னை போல நகைச்சுவை நடிகராய் விளையாடக்கூடிய நம்முடைய அன்பு அவர்கள் இன்னும் கலை குடும்பத்தை சேர்ந்த அத்தனை அன்பு உள்ளங்களும் விடுபட்டிருந்தால் மன்னிக்க வேண்டும். அனைவர்களும் கலை வளர்ந்து நம்மை வாழ வைக்கின்ற பக்தர்கள் நலமோடு வாழ, இந்த கலை ரசிகர்கள் நலமோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். எந்த அளவுக்கு நீங்க உச்சா விடுறீங்களோ அந்த அளவுக்கு வரும். இல்லைங்க உற்சாகம் கொடுக்கணும். உற்சாகத்தை போட்டு நெருங்கி போவாதான். அதனால அதாவது நம் கலைஞர்களுக்கு கலைஞர் ஒருவரை தாக்கினால் இழிவாக பேசினால் தாயை பழிப்பதும் ஒன்று, தன் கலையை இழிவுபடுத்துவதும் ஒன்று. அதனால எல்லா கலைஞர்களும் சிறப்பான கலைஞர்கள் சொத்த பந்தம். ஆமா, அப்படி இருந்தாலும் நாடக கலையை விட இப்பொழுதும் யூடியூப் சேனல் வழியாக எடுத்து கிராமிய கலை உலகமெங்கும் பரப்பி இந்த கலை அழியாமல் வளருவதற்கு ஒரு காரணமாய் எடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சேகர், அதாவது அக்கினி புயல் யூடியூப் சேனல், இந்த பகுதியில அனைவர்களும் ஆதரவு தர வேண்டும். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும்.
பெல் பட்டனை கிளிக் பண்ண வேண்டும், ஷேர் பண்ண வேண்டும், கமெண்ட் பண்ண வேண்டும். அதனால குறை இருந்தால் நிறைவா செய்வோம், நெறி இருந்தால் சிறப்போடு. அதனால அனைவருக்கும் ஆதரவு தாருங்கள், லைக் பண்ணுங்க கேட்டுக்கொண்டு இன்று வைத்த நாடகத்தின் பெயர் வீரமாத்தியம்மன் பிறப்பு. சிவபுராணத்தில் ஒரு பாகமாய் விளங்கி வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வீரமாத்தியம்மன் கன்னிமார் பிறப்பு இலையை காரகாசுரன் வதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பக்தி நிறைந்த இந்த நாடகத்திலே நான் என் பெயர் என்ன சொல்லவா? தெரியலையா? அகிலத்தில் புகழ் பெற்ற சொல்லுங்க. தெரியாத இல்ல தெரிஞ்சுதான் சொல்றேன். அப்படியா? ஐயா அம்மா யாருக்கு தயவு செஞ்சு தெரிஞ்சாலும் சொல்லி போடாதீங்க. ஆளுக்கு 100 ரூபாய் பந்தியம், 50 ரூபா. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க 100 ரூபாய் கட்டிக்கணும். சரியா? இருக்கட்டு கரெக்டா விடுகதை நான் சொல்லுவோம், கரெக்டா பதில் சொல்லுவோம். அப்படியா? செத்தவன் சந்தைக்கு போனா கருவாடு சொல்லி போகலாம். கரெக்டா மாட்டிக்கு பிடிக்கிற பாரு. செத்தவன் சந்தைக்கு போனா கருவாடு சொல்லி போகலாம். கரெக்டா சொல்லு போகலாம். ஏன் போற சொல்லிக்கிறாங்க? கருவாடு எப்படி அவங்க சொல்றாங்களா? ஓ நானே பேசல, நானே கேள்வியா? கேள்வி கேட்டு நீயே பதில் சொன்ன எப்படா? இப்படியே தான் சாமி ஏமாத்துறாங்க. இப்ப நல்ல தெளிவா போட பார்க்கலாம். அடுத்து விடுகிறேன். ஊழமுக்கா சந்தைக்கு போனா நொங்கு சொல்லி போகலாம். கரெக்டா? என்னம்மா நொங்கி நொங்கி எப்படி நீ ஏன் சொன்னீங்க? ஊழமுக்கா சந்தைக்கு போனா நொங்கு. இப்படியே தான் சாமி ஏமாத்து பாருங்க. இன்னொரு விடுகிறதுங்க. இவங்கிட்ட எல்லாம் ஒரு ரகசியத்தை சொல்லணும்னு வச்சுக்க, அப்படி வெளியவே விட மாட்டான். இன்னொரு கதைங்க. என்ன அளத்துட்டு சொல்லு பார்க்கலாம். ஒரு கோயில் அது பேட்டரி சாமி. நீங்க எப்படி புழுக்கணும் கோவம் வருது? அத்தனை புழுக்கு பேட்டரியா? ஐயோ சரி இருங்க. இப்ப சுட வரைக்கும் உனக்கு எனக்கு ஒரு பந்தியம். என்ன உனக்கு சின்ன எனக்கு ஒரு கேள்வி தெரியும். ஏன் நம்மளுக்கு உடம்பு இல்லையா? ஏன் வந்த பந்தே பெற்று படுத்தப்பட்டிருக்க? டாக்டர் சொல்லிட்டா கோயில் பூஜாரிக்கு நல்ல பின்னாடி கோயில் பூஜாரிக்கு கோயில் பூஜாரி ஊதுபத்திகள் பொறுத்து
ஏன் இப்படி சாமி முன்னாடி காட்டுறாரு சொல்லு பாக்கலாம். ஒரு மாதிரி சண்டி முண்டி சாமண்டி அப்படி சொல்லிக்கிறது சொல்லு போலாம். கோயில் பூசாரி ஊதுபத்தி கழுப்புறத்தை ஏன் இப்படி சாமி முன்னாடி மூஞ்சி முன்னாடி காட்டுறாரு சொல்லு. அது வாசனைக்கு இல்லைங்க. அவர் ஏன் ஊதுபத்தி கல்புரம் காட்டுறா தெரியுமா? தட்டுல காணிக்கு போடுறாங்க, உண்டிகளை காசு போடுறாங்க. இது கோயில் பூஜாரி தெரியுது எடுத்துக்குவாரு. இது யாரு கிணால போய் சொல்லிவிட்டு உன்னை நான் சுட்டு போடுவேன். காய் போட பொங்கல் வீடு தூக்கிட்டு போவான், காணிகளுக்கு காணிக்கு போட எடுத்துட்டு போவேன். யாரு கிணால போய் சொல்லிட்டு சுட்டு போடுவேன். அதுதான் ஊதுபத்தி சுட்டு தெரியல. சாமி அது மிரட்டி வைக்கிறாங்க கோயில் பூசாரி. சரிங்க, இன்னொரு விஷயங்க, இந்த கோயில் பூசாரி மணி ஆட்டுறாருல்ல, கிண்டிங் 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 கிண்டிங்னு ஏன் ஆட்டுறாரு சொல்லு போறோம். மங்களகரமான மணி ஓசை காதில் கேட்டால் நடக்காதெல்லாம் நடக்கும் தான். அப்படி இல்லைங்க, வைத்த வீடு நிறைவேறும் தான். அதுவும் சும்மா ஏன் தெரியுமா? பொது பூசை கொடுத்துறாங்க, ஊருக்கார கூப்பிடணும். இப்பதான் ரேடியோ இருக்குது, அப்ப ரேடியோ கிடையாது. அப்ப கோயில அதான் மணி ஓசையே கூப்பிடுறாரு. வரீங்களா இல்லையா, வரீங்களா இல்லையா, வரீங்களா இல்லையா, வரீங்களா இல்லையான்னு. ஆமா சரி. இன்னொன்னு பாரு, எல்லா கோயில் பூஜாரியும் கிணிக்கு லாஸ்ட் ஆட்டணும் சொல்லு. தெரியலையா என்னையா ஒண்ணு கூட தெரியல. யார் தெரியுமா? கிணிக்கினா வந்தா வாங்க, வரல போங்க, நான் ஒத்தனாடி எவ்வளவு காட்டிட்டு போங்க. நீங்க கோவம் இருக்கு. கிணிக்கு வந்தா வாங்க, வரல போங்க, நான் ஒத்தனை எவ்வளவு காட்டிட்டு எனக்கு வேலை வெட்டி மாடுக்கணுங்க. எப்படி கத்துக்கிட்டேன்? எங்க அப்பப்ப போட்டு பிணையுங்க, அப்பப்ப அமர்ந்து முடிச்சுட்டு உனக்கு வேலை கொடுக்கணும். சரி சரி அப்படி இருந்தாலும் என் பெயர் பூலோகம், குபலோகம், தனலோகம், தபலோகம், சுகுலோகம், 14 பகுதிகளை வசிக்கின்ற 14 லோகங்களில் வசிக்கின்ற என்ன 8 திக்கு 16 கோணங்களில் வாழ்கின்ற அமரரும் சித்தரும் சித்தரும் தைத்தியரும் கிண்ணர் கிருதர் கிம்புடர் வீக்கியர் விஞ்சயர் பூதியர் ஏகாசரித்திரர் போற்றுகின்ற மகாவீர தீரனாகிய என் பெயரோ ஐயாரி மாயனரி
மேச்சரிக்கண்டா நீ மேச்சரிக்கண்டா சொன்னாங்க போதும் வந்த ஏன் பெயர் என்ன அரிமாயினுடைய அருளால இந்த அகிலத்தில் பிறந்து பரந்தாமனுடைய அம்சத்தினால இந்த பார்மன்னனாய் அவதரித்து என் பெயர் இந்த உலகத்தில் மரம் வளர்ப்போம் நாட்டை காப்போம் மழை பெறுவோம் மரம் வளர்த்தால் மழை வரும் அதே போல உலகத்தில் உள்ள மலைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் உலகில் உள்ள மரம் செடிகளுக்கெல்லாம் சொந்தக்காரனாய் விளங்கி வரக்கூடிய என் பெயர் வனத்திற்கு சொந்தமான நம்ம வீரப்பராஜன் இருந்தாரு அதே போல நான் காட்டுக்கு ராஜா என் பெயர் வனராஜ மன்னன் அதனால வனத்திற்கு சொந்தக்காரன் காட்டுக்கு ராஜா என் பெயர் வனராஜ மன்னன் என்பார்கள். உன்னுடைய பெயர் வனராஜ மன்னனாக இருந்துட்டாலும் இந்த போகிறதுனால அங்க யாருக்குறான்னு ரமேஷே சாரி வைக்க முடியல. அதனால வனராஜனை பெற்றெடுத்த என் அப்பா அம்மா தாய் தந்தை யாரு சுவாமி தெரியுமா? யாருங்க ஐயா?
ஏய், என்ன கொரோனா கூட்டு கூட்டு வருங்க ஏய், மகாராஜா என்ன கொரோனா போறல கூட்டு கூட்டு வருங்க ஏய், மகாராஜாடா தெரியல அடையாளம். சிங்காரி சரக்கு நம்ம சரக்கு அங்க கும்மண்ணு ஏறுது எனக்கு சிங்காரி சரக்கு நம்ம சரக்கு பாதிட்டே ஒரு கோமல வச்சிருக்கான். அங்க கும்மண்ணு ஏறுது எனக்கு ஏ விட்டரஞ்சா சல்லியே ஏ ஊத்திக்கு தண்ணியே ஏ விட்டரஞ்சா சல்லியே ஊத்திக்கு தண்ணியே குதிரை மேல ஏறி போய் வாங்க போறது இல்லையே சிங்காரி சரக்கு கும்மண்ணு ஏறுது இந்திய நாட்டில் தலை சிறந்த குடிமகன் ஏய், என்ன குடிமகன்? இந்திய நாட்டில் தலை சிறந்த குடிமகன் இந்த குடிமகள்ரா மக்களுக்கு குடிமகன் என்று ஒரு பெயர். மத்தலகர்ராட்டும் கொலலகர்ராட்டும் ஓசூல் குடிக்கிறாங்க சொந்த கை காசு போட்டு குடிக்கணும் சொந்த கை காசு உழைப்புல குடிக்கிறவங்க எப்படி உன்னுடைய உழைப்பு என்ன? ஆமா உன் உழைப்பின் விவரம் என்ன? வேற உழைப்பு மாடு வந்தீங்க போற பெட்டுக்கட்டுல போற படுத்துட்டாங்க 1/2 மணி நேரம் ஆண்டாங்க போற படுத்துட்டாங்க பார்த்தா 9 மணிக்கு முடிச்சுட்டா மறுபடியும் 6 மணி வரைக்கும் வர வைக்கிறேன் விடியற வரைக்கும் மேல வைக்கிறேன். மாடாட்டு உழைக்கலாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஐயா புல் தண்ணி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஐயா புல் தண்ணி நீ புல தண்ணியா ஏய், என்னது? என்னடா குடிமகன் இருக்குன்றா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஐயா புல் தண்ணி நீங்க ஃபுல்லா தண்ணி. நீ புல தண்ணியா நீ புல் தண்ணியான்னு கேள்றா? என்னமா ஒட்டா பேசுற? எந்த கெட்ட வாரம் பிடிக்கிறேன்னு தெரியாது உனக்கு? இல்ல நம்ம இதுக்கு தை மாசம் வரைக்கும் கொஞ்சம் கெட்ட வரதான் நல்லா வரும் ஆமா, மழை பெஞ்சு கிடைக்குது. அதனால என் பெயர் வன்னிராஜ மன்னனாய் இருந்தாலும் உன்னை பெற்ற என் தாயின் பெயர் ஆமாங்க 10 மாதம் 300 நாட்கள் 3000 கசிநாடி அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த வாடாய் மகனே வருங்கால இளவரசினை ஆமா கன்னத்திலே முத்தம் கொடுத்த என் தாயின் பெயர் ஆமாங்க அவஜனாந்தி அம்மையார். அவஜனாந்தி அம்மையார். அவர்தனாத்தி அம்மையார் ஆமா, தந்தையார் அங்க என் தந்தையின் பெயர் ஆமா தந்தையார் யாரு அதாவது உள்ளே இருக்கின்ற சிலை தாய் என்றால் அந்த கோயில் யாரு? தந்தையார். தந்தை தான் என் தந்தையின் பெயர் ஆதித்ய மகாராஜன். ஆதித்ய மகாராஜன் ஆதித்ய மகாராஜனுக்கும் அவஜனாந்தி அம்மையாருக்கும் மகனாய் பிறந்திட்ட என் பெயர் வனராஜ மன்னன். வனராஜ மன்னன் சிவா, ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னா 100 ரூபாய் அன்பளி. சரி சொல்லுங்க பாருங்க அம்மா, என் பேர் என்ன பேரு? வனராஜ மன்னர் அந்த பேர் அம்மா சொல்லிருச்சு. அந்த அக்கா சொல்லிடுச்சு அதனால என் பெயர் வனராஜன். ஆமா என் தாயின் பெயர் அவஜனாந்தி அம்மையார். ஆமா என்ன ஜனாந்தி நீ சொல்லு? அவர்தனாத் என் தந்தையின் பெயர் ஆதித்ய மகாராஜனுக்கு பிள்ளையாய் பிறந்து நான் நாட்டை என் நகரில் வாழ்கிறேன். நகரத்தில் இருக்கிறீங்களா சொல்லவா? அறிக்கைகள் அப்படி ஐயா நானே தேசியம் மாறி பத்திரிகை
எப்படி நான் சொல்லி கொடுத்து கரெக்டா நீ சொன்ன பிடிச்சுதானே ஆகணும். அதே மாதிரி ஆடுற கரெக்டா. சரி எப்படிப்பா சொன்ன மாதிரி ஆடனா அப்படி இருந்தால் என்னுடைய நாடு 56 நகரிலே அங்கம் அருணம் அவந்தி ஆந்திரம் இலாடம் யவனம் ஒட்டியம் கரிசம் கலிங்கம் கர்நாடம் காசம் காஷ்மீரம் காம்போஜம் குறி குடகி குந்தலம் கூச்சரம் கேகயம் கேரளம் கொங்கணம் கொல்லம் கோசலம் சதம் சபீரம் சாலவம் சிங்களம் சிந்து சீனம் சூரச்சேனம் சோளம் சோனகம் திராவிடம் குழுவம் தெங்கனம் நெடுலம் நேபாளம் பாஞ்சாலம் பப்பரம் பல்லவம் பாண்டியம் புலிந்தம் கோடம் மகதம் மச்சம் மராடம் மலையாளம் மாலவம் சுகுந்தம் வங்கம் வங்காளம் திருமதேசம். இந்த 56 நாட்டில் ஒரு அண்டை நாடு உள்ள போய் அப்படியா? இப்படி தேசங்கள் 56 அதிலே ஒரு அண்டை நாடு சிற்று கிராமமாய் விளங்கி வரக்கூடிய நாடு மலையரசி பட்டணம். மலையரசி பட்டினம். ஆமா ஐயா, மலையரசி பட்டணத்தில் மிக சிறப்புடனே அரசாட்சி செய்வதாக இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் முடிந்து விட்டதா சுவாமி? அப்படியா? எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா? அதனாலே மலை கிடைத்த மனைவி தேவியார் தெரியுமா? யாருக்கு ஐயா? ஐயம்மாரே தரித்தலோரியே
ராசாத்தியே நல்லா தூங்க. கதை கேக்குறீங்க சொல்றேன். என் பேரு என்ன பேரு அம்மா சொன்னா? சுப்பிரமணியன். என்ன பேருமா? வனிராஜன் என் பெயர். என் தாயின் பெயர் அவஜனாந்தி. என் தந்தையின் பெயர் ஆதித்ய மகாராஜன். இப்ப கூத்தாட கூட வந்துக்கிறாங்கன்னா எந்த ஊருக்கார செட்டுப்பா அப்படின்னு கேக்குறாங்களா இல்லையா சாமி? தண்ணி ஊத்தலாம் இருங்க. அது போல என்னுடைய நாடு பெட்டுக்கட்டுல படுத்தவங்களோட போகலாம் பெருமாளிக்கு போறவங்க பெட்டுக்கட்டு சும்மா தாங்க போய் படிக்கலாம். என்னுடைய நாடு மலையரிசி பட்டணம். மலையரிசி பட்டினம். நான் திருமணம் செய்த என் தேவியின் பெயர் ஆமாங்க வனவள்ளி. வனராஜன் வனவள்ளி. எப்படி பேர் பொருத்தம்? அருமையா இருக்கு. 9 பொருத்தமும் சரியா இருந்துச்சு. ஆமாங்க. அம்மாளுக்கு இடுப்பு கயிறு, உனக்கு புடிச்சு கயிறு. பேர் புடிச்சு பாக்கணும் எப்படி இருந்துச்சுங்க? இடுப்பு கயிறு, கால் கயிறு. தண்ணியில போ. அப்படி இருந்தாலும் நாடு இருக்குது. நகரம் இருந்தோம், ஊர் இருந்தோம், பேர் இருந்தோம், சொத்து இருந்தோம், சொகம் இருந்தோம். ஆமா பிள்ளைகள். என்ன சாமி குறை? எனக்கு பிறகு என் நாட்டை ஒரு வாரிசு இல்லாமல் ஐயோ நானே தெரியுமா சுவாமி?
உண்மைதான். ஐயா எத்தனை நாடுதான் இருந்தும் வீடு இருந்தும் கரை இருந்தும் ஆமா சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் ஒரு இடத்துக்கு போனா ஆமா உனக்கு வீடு எவ்வளவு பெருசு இருக்குது காடு எவ்வளவுன்னு கேட்க மாட்டாங்க. யாரும் கேட்கறதில்ல சாமி. உனக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆமா. அதுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை எத்தனை? அப்படி நான் மாலையிட்ட நாள் முதலா நான் மனைவி சுகம் தான் கண்டேனே தவிர மக்கள் சுகம் அறியல. கூறியிட்ட நாள் முதலா என் கொண்டவள் சுகம் அறிந்தேனே தவிர குழந்தை சுகம் அறியல. நான் பிள்ளை இல்லாத பாவி என்று உலகம் எல்லாம் பேரான மைந்தன் இல்லா பாவி என்று இந்த வையகம் எல்லாம் நான் பேரான பட்டியல வாரித்தீங்க பட்டியல போட வாரித்தீங்க புள்ள இல்லை கிண்ணியில போடும் சோறு கிள்ளி திங்க பிள்ளை இல்லை புள்ள இல்லாத பாவி பெரும்பாவி போறான்னு சொல்லி மைந்தன் இல்லா பாவி மனப்பாவி போறான்னு சொல்லி உன்னை விட்டு பின்ன என்னை எள்ளி நகைத்து ஏழிலும் பேசுகிறார். பார்த்து நகைத்து பரிகாசம் பேசுகிறார்கள். அதனால நமக்கு ஆண்களுக்கு கூட தெரியாது. ஒரு பெண்ணை பார்த்து ஒட்டி போறா பரடி போறா புள்ள இல்லாத போறா முகத்தில் முழிக்க கூடாதுன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய மனைவி எப்படி இருக்கும்? நம்ம தாங்க முடியல. மத்த பிள்ளைகளை பார்த்து தன்னுடைய தாய் பார்த்து அம்மானு கூப்பிட்டா மனைவி எவ்வளவு ஒரு வேதனைப்படுவாங்க. என் மனைவி என்னிடத்தில் சொல்லவும் முடியாமல் சொன்னால் கணவருக்கு இந்த வேதனை வந்து விடுவோம் என்று அவளுக்கு அவளே நாளுக்கு நாளாய் அணிலிடும் மிளகாய் மெழுகுவர்த்தி எப்படி தன்னைத்தானே எரித்துக் கொண்டு உருகிறதோ அதை போல உருகி கொண்டிருக்கின்றாள். அதனால எனக்கு அவள் குழந்தை, அவளுக்கு நீ குழந்தை. நான் குழந்தையாக இருந்து வாழ்ந்தாலும் என் கட்டண புருஷன் மனைவியை கண்கலங்காம கடைசி வரை பார்ப்பவன் தான் கணவனும் ஆகும். ஆண் பிள்ளை என்பதற்கு அர்த்தமே அது. அதனால என் மனைவிக்கு குழந்தை பெற வேண்டும். நான் செய்த பாவமோ என் நாட்டு மக்கள் செய்த பாவமோ இல்லை என் முன்னோர்கள் செய்த பாவமோ? அதனால நான் நாராயண பக்தன், கண்ணனுடைய பக்தன். அந்த கண்ணனுடைய பக்தன் உண்மை என்பதால் நான் கண்ணனை காண செல்வேன். ஆண்டவனை மடியேந்தி கையேந்தி பிச்சை என்று வேண்டி நிற்பேன். குழந்தை வரம் கொடுத்தால் ஆச்சு, இல்லை என்றால் மனைவியும் நானும் பகவானுடைய பாதத்தை விழுந்து மடிவதை வர வேறு வழி. அதனால இந்த செய்தியை என் மனைவி இடத்தில் சொல்லிவிட்டு நான் வரவாங்க பகவானை காண போகணும். அதனால நான் அழைத்தேன் என்று இந்த புறத்தில் இருக்கிற என் மனைவி அதிர்ச்சியம் வைத்து வருகிறாய். மணராஜ மன்னன் மணவள்ளியை திருமணம் செய்தார். திருமணம் செய்து ஆண்டு தாகமாகிவிட்டது. புத்திர சந்தானம் இல்லை. புத்திர சந்தானம் இல்லாத காரணத்தினால் இந்த புண்ணியலோகத்தில் இடமில்லை. நான் மட்டும் என்ன பாவம் செஞ்சிருப்பேன் அப்படி என்று அந்த ஸ்ரீமந்த நாராயணம் அண்டாடி புத்திர சந்தானம் பெறுவதற்காக இருந்தாலும் அவருடைய மனைவி மணவள்ளி அழைக்க மணவள்ளி சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற விஷயம் பெண் மற்றவர்கள் எதிரில்தான்